அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காதே எதிரிய கொல்லு இவையத்த வெல்லு இவனுக்கு ஒரு எண்டே கிடையாதே. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்சதுல இருந்துங்க இந்த பாட்டை போட்டுதான் இன்னைக்கு ரீல்ஸை ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், கில்லி படத்துல வந்து விஜய் சார் என்ன பண்ணுவாருன்னா கார் ஓட்டிக்கிட்டே பிரகாஷ் ராஜ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக, அவரு எஸ்கேப் ஆகுறதுக்கு இல்ல த்ரிஷாவை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை போட்டு பிஜிஎம் போட்டு அந்த காலத்துல வந்து சக்க போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த பாட்டை வந்து இன்னைக்கு எடுத்து ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்னைக்கும் விஜய் ஓடுறாரு. ஆனா எதுக்காக ஓடுறாருன்னா த்ரிஷாக்காக ஓடலங்க, யாரும் அப்படி தப்பா பேசாதீங்க. இன்னைக்கு அவர் எதுக்காக ஓடினாருன்னு பாத்தீங்கன்னா போதையை ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் இந்த ஒரு இதை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேரத்தான் மாதிரி ஒண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து விஜய் சார் கூட வந்து அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேரத்தானால இந்த போதையெல்லாம் ஒழியுமான்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் லாங்குவேஜ்ல நம்ம சொல்லணும்னா, விஜய் சார் இது பழைய டெக்னிக் சார். ஏங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த போதையை ஒழிக்கிறதுக்காகவும் இந்த மதுவை ஒழிக்கிறதுக்காகவும் இந்த வன்முறைகளை ஒழிக்கிறதுக்காகவும் இது மாதிரி கடந்த காலங்களில் இருந்த கட்சிகள் பல விஷயங்களை பண்ணிட்டாங்க. ஏங்க விஜய் சார் இன்னைக்கு ஓடுந்த எல்லாரும் இந்த பாட்டை போட்டுட்டு டே பாத்தியா ஒரு முதலமைச்சர் வாழ்க்கை வரலாற்றுல 6 கிலோமீட்டர் யாருன்னா ஓடி இருக்காங்களா, எங்க அண்ணன் ஓடுறாரு பாடுறான்ட்டு பிஜிஎம் போட்டு பொங்க விடுறானுங்க. இவனுங்களாம் முன்னாள் அமைச்சர் மாசுவை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மா சுப்பிரமணியன் ஓடாத இடமே இல்லைன்னு சொல்ல. 6 கிலோமீட்டர் அந்த மனுஷனை விட்டா 600 கிலோமீட்டர் கூட ஓடுவாரு. சட்டசபைக்கும் ஓடிட்டே வருவாரு, எங்க போனாலும் ஓடிட்டே போவாரு. ஏன் இந்த எல்லாருமே இந்த நடந்து போறதுக்காக கலாய்ப்பாங்க. உதாரணத்துக்கு கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கு எம்எல்ஏ பல்லவி இருக்காங்க பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் குழந்தைய எடுத்துன்னு போடுறாங்கன்றது எதோட லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சீரியல்ல அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நடந்துட்டே இருப்பாங்க. ஏங்க இமயமலை வரைக்கும் நடந்து போற மாதிரி அவன் எடுத்து கட் பண்ணி கலாய்ச்சின்னு இருந்தான். அந்த மாதிரிதான் இந்த அம்மா குழந்தைய வச்சுன்னு நடக்கிறாங்கன்னு எல்லாருமே கலாய்ச்சாங்க. ஆனா நம்ம மா சுப்பிரமணியன் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்க மாட்டாரு, எங்க பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பாரு. ஏங்க காட்டுலயும் ஓடுவாரு, ரோட்லயும் ஓடுவாரு. அவர் ஓடாத ஒரே இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல்ல தான் ஓடல. அதுக்கும் கடவுள் எதுனா சக்தி கொடுத்திருந்தா கடல் நீர்லயும் பாத்தீங்கன்னா அப்படி ஓடி இருப்பாரு. சோ இந்த மாதிரி டாக்டிக்ஸ ஆல்ரெடி பழைய கட்சிகள் நிறைய பண்ணிட்டாங்க. ஏங்க நீங்க உதாரணத்துக்கு இப்ப கூட இல்ல, நிறைய காலங்களாவே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த பதாகைகளை வைத்துட்டு இவங்களாச்சும் ஓடுறாங்க. அந்த ஸ்கூல் பசங்கலாம் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே ஒரு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. இப்ப கூட நான் சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாக்குறேன், இத தாங்களா முன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மாதிரி பண்றாங்க. மதுவை வந்து தவிர்க்கவும், ஸ்டாப் ட்ரக்ஸ், சே நோ டு ஆல்கோஹால், அந்த மாதிரி பதாகைகளை எடுத்துக்கிட்டு சில டைம் வந்து என்விரான்மெண்ட் அதுக்கு அந்த காரணத்துக்காகவும் பண்றாங்க. ஏங்க இந்த மேரத்தானு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க இவங்க லெவல்ல யோசிச்சு பண்ற ஒரு விஷயங்க. ஏங்க நீங்க அரசாங்கம் போதையை ஒழிக்க இந்த மேரத்தான் ரேஸ் பண்றனால நடந்துரும்ன்றீங்களா? இதெல்லாம் பழைய டெக்னிக் விஜய் சார். நீங்க கொடுத்திருக்கிற ஒன்லைன் வேணா நல்லா இருக்குது, ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ட்ரெண்டிங், ஓகே நான் பாராட்டுறேன், அந்த விஷயத்தை பாராட்டுறேன். பட் இது ஒரு எண்டு கார்டை இந்த ட்ரக் ஆக்டிவிட்டிஸ்க்கு போடுமானா போடாது. பிகாஸ் இது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. எங்க திமுக பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடத்தாத மேரத்தான் இல்ல, அவங்க நடத்தாத விழிப்புணர்வு இல்ல. அதிமுக பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க நடத்தாத மேரத்தான் இல்ல, அவங்க நடத்தாத விழிப்புணர்வு இல்ல. இவ்வளவு மேரத்தான் இவ்வளவு விழிப்புணர்வு பண்ணி போதை கலாச்சாரம் ஒழிஞ்சு போச்சா? இப்ப விஜய் சார் வந்து உன்ன போதை பழக்கம் ஸ்டாப் ஆயிடும் நினைக்கிறீங்களா? விஜய் சார் உங்க கிட்ட இருந்து நாங்க புதுசா ஒரு டெக்னிக்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எங்க விஜய் சார் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து ஒரு ரெடிமேட் சேவியர். நீங்க வந்தா கஞ்சா விக்கிறவனும், கொலை பண்றவனும், ரேப் பண்றவனும் பயந்து தான் ஆகணும் விஜய் சார். ஏங்க உங்களை நாங்களே சினிமால பார்த்து அதிர்ந்து போய் கொடுக்கிறோம். டேய் விஜய் வந்தா பட்டைய கலப்ப போறாரா அப்படின்னு தான் நாங்களே ஓட்டு போட்டு வரோம், நார்மல் பொதுமக்களே. ஏன்னா உங்க ஃபைட் சீன் எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி தட்டி கேட்பீங்கன்றதெல்லாம் நாங்க திரைப்படத்துல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னா நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ அதே பயம் தப்பு செய்யறவனுக்கும் இருக்கும்ல. ஏங்க தப்பு செய்யறோம், ஐயோ ஏய் விஜய் சார்லாம் பகிரங்கமான ஆள்ரா, தப்பு கிப்பு பண்ணா நம்மள அவள் தான் கொன்னே போடுவாப்ல, அந்த பயம் வரணும். நீங்க என்னன்னா போயிட்டு
மேரத்தான்ல ரன்னிங் ஒன்று இருக்கிறாரு இன்னைக்கு. இது எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பாரு. தலைவரே, நேற்று வந்து நம்ம பஸ் ஒரு 300 பஸ்ஸை தொடங்கி விடுறோன்ட்டு ஒரு ரீல்ஸ் போட்டோம். இன்னைக்கு வேற கவர்மெண்ட் ஹாலிடே. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாலிடேல நம்ம எதுனா ரீல்ஸ் போடுற கண்டென்ட்டா ரெடி பண்ணாதான் தலைவரே நம்ம லைம் லைட்லயே இருப்போம். என்ன லைட்டு? லைம் லைட்லயே இருப்போம். அதனால வா தலைவரே, நேற்று பஸ் ரீல்ஸே பார்த்தனா பல கோடி பேர் பார்த்துட்டான். நீங்களே பாத்தீங்களா இல்லையாங்க? நேற்று வந்து ஒரு 300 புது பஸ்ஸை வந்து இது பண்றதுனால அண்ணன் வந்து பஸ்ஸிலே ஏறிட்டாப்ல, முதலமைச்சர் ஏறிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கேமரா எங்க போனாலும் அந்த ரீல்ஸை. எங்க ஒரு முதலமைச்சரே, எனக்கு பிரச்சனையே என்னங்க, எங்க பண்ணுங்க, யாரோ எடுக்கிறத எடுத்து நீங்க உங்க பேஜ்ல போடலாம், தப்பு கிடையாது. எங்க ஒரு எல்லாரையும் கண்டிக்க வேண்டிய, எங்க பாருங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டீச்சர் ஒழுக்கமா போய் பள்ளிக்கூடத்துல கிளாஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எச்எம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். எச்எம் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா அந்த டீச்சர் எப்படி ஒழுங்கா போய் கிளாஸ் எடுக்கும்? அந்த டீச்சர் எப்படி பசங்களை ஒழுங்கா பார்த்துக்கும்? எச்எம்ஏ வந்து காமெடி பீஸ்னா டீச்சருங்களும் காமெடி பீஸா தானே இருக்கும். அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிருந்து உருப்படுறது? அதே மாதிரிதான் இங்க ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறீங்க. ஒரு 300 பஸ்ஸை புதுசா நியூ பஸ்ஸா வந்து விடுறீங்க. ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது, எல்லா அரசாங்கமும் பண்ணுறதுதான். ஆனா ஒரு முதலமைச்சரே ஒரு திட்டத்துக்கு வரும்போது சும்மா போனை இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே ரீல்ஸ் போடுறீங்கன்னா, நாளை பின்ன உங்களுக்கு கீழே இருக்கிற 30 அமைச்சரோ 40 அமைச்சரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜய் சார்? நான் கேட்கறது தப்பாங்க? ஏங்க நீங்க சொல்லுங்க. ஏங்க போங்க, திட்டத்தை தொடங்கி வைங்க, தப்பு கிடையாது, வாங்க. அது என்ன ரீல்ஸ் போட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க? நீங்களே போனை பிடிச்சி நீங்களே ரீல்ஸை போட்டா இது என்ன நியாயமான்னு நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு கீழே வர எல்லா மினிஸ்டர்ஸும் சரி, எல்லா எம்எல்ஏஸும் சரி, ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் தான் வேலை செய்றாங்க. ஆனா ஆக்சுவலாங்க ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ ரீல்ஸ் போடுறதுக்காக எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சம்பாதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் எல்லாருமே வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்மை, கருமை, எருமை, இப்படிதான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறமா எங்களுக்கும் பசிக்கும் தானே சார், எங்களுக்கும் சோறு வேணாமா அப்படின்ற மாதிரி தான் மாறுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ரீல்ஸை தவிர்த்துட்டு அப்போ வந்து சைலண்டா வேலையை செஞ்சிருப்பாங்க. வேலைன்னா அந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருப்பாங்க. பட் நல்லா இருந்தா நியாயமான அரசாங்கத்தையும் ஊழலற்ற ஆட்சியும் கொடுத்தால் கொடான கோடி ஸ்தோத்திரம்ன்ற மாதிரி உங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் நீங்க பண்ணுறது தப்புன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு திட்டத்தை தொடங்குறீங்களா, போனை கீன் எடுத்துக்கிட்டு நீங்களே வீடியோ போட்டுக்கிட்டு போறது, இட் வில் ஸ்பாயில் அதர்ஸ் ஆல்சோ. நீங்க நாளைக்கு எப்படி கேள்வி கேட்பீங்க? ஏங்க வேற மினிஸ்டர்ஸையும் வேற எம்எல்ஏ எப்படிங்க நீங்க கேள்வி கேட்பீங்க? அவனே சொல்லுவான், நீங்களே போன் எடுத்து வீடியோ போட்டுன்னு போறீங்க, அப்ப நாங்க பண்ணக்கூடாதான்ற கேள்விகள் வரும். ஸோ அதை தவிர்க்க வேண்டும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மேரத்தானுக்காக பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் காலையிலேயே வந்து இறங்கிட்டாரு. ஆனா நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இப்பெல்லாம் வந்து முதலமைச்சர் அவருக்கு வெளியில போனா இந்த கண்ணாடியை கழட்டுறது இல்லை. ஒருவேளை நம்மளோட ஃபேன் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயே கேட்டிருக்கீங்க, எப்பா தம்பி ஒரு நாள் வந்து அந்த கண்ணாடியை கழட்டிட்டு வீடியோ போடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். பட் என்னன்னா கண்ணாடியை கழட்டனா வந்து யாருப்பா இந்த தம்பின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்க ஒரு இவ்வளவு தூரத்துக்கு தாடி இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு கண்ணாடி இருக்கு, என் மூஞ்சிலேயே உங்களுக்கு தெரியுது இவ்வளவுதான். திடீர்னு இந்த கண்ணாடியை கழட்டனா யாருன்னே தெரியாம போயிடும். அதனால தான் நானே சொல்லியிருக்கேன், ஏங்க அது நம்மளுக்கு பிராண்டு, அதனால கண்ணாடி போடலன்னா வந்து உங்களுக்கே ஐடென்டிஃபிகேஷன் கஷ்டமாகும். அதனால தான் கண்ணாடியை போட்டுன்னு பேசுறேன்னு இருக்கேன். ஏங்க விஜய் சார் வந்து இப்ப நம்மளோட டெக்னிக் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்ப எங்க போனாலும் விஜய் சார் கண்ணாடி போட்டுன்னு தான் போறாரு. நேத்து பாருங்க, எங்க ஓடும் பஸ்ஸில் கண்ணாடி போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் நேத்து. சரி, ஓகே, தட்ஸ் அ ஸ்டைல். ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டதே உங்க ஸ்டைலுக்காகவும் உங்க நடைக்காகவும். நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு. ஓ, தமிழ் ஒரு தப்பா தான் பேசுறாருல, அப்ப அந்த லைனை ஒண்டி தூக்கிடுவோம். ஸோ பேச்சு, நடை, உடை, பாவனைக்காக தான் உங்களுக்கு போட்டு போட்டிருக்காங்க. அதனால கண்ணாடிக்கு வந்தாரு. ஏங்க இன்னைக்கு நானும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், காரை விட்டு இறங்கினாருங்க. கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் அவர் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த உறுதிமொழி எல்லாம் எடுக்க போனாருங்க. போய் கண்ணாடியோட தான் இறங்கினாரு. அந்த கேரவனை விட்டு இறங்குனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டு
மேபி பல பேர் பல ரீசன்ஸ் அதுக்கு சொல்லலாம். அந்த ரீசன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க முதலமைச்சர் மேல நம்பிக்கை இருக்கு. அவரு கண்ணாடி ஸ்டைலுக்காக தான் போட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டு அங்க போயிட்டு நின்று கையெழுத்துலாம் போட்டாங்க. அந்த ஒரு பதாகையில கையெழுத்துலாம் போட்டுட்டு ஒரு உறுதிமொழிலாம் கொடுத்துட்டு எங்க அண்ணன் வந்து ஓகே, அந்த உறுதிமொழியெல்லாம் தப்பா பேசணும் கலாய்க்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. பிகாஸ் போதை ஒழிஞ்சால் அதற்கான ஒரு சின்ன ஸ்டெப் எதுனா மாணவர்கள் மத்தியிலோ இளைஞர்கள் மத்தியிலோ போய் சேர்ந்தால் சந்தோஷம் தாங்க. இந்த போதை பழக்கம் அறவே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. பட் இந்த ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு ரிசல்ட்டை ஈல்டு பண்ணுமானா அதுதான் கஷ்டம். ஏன்னா எங்க அங்க கூடுறான் பாருங்க, இந்த மேரத்தானுக்கு எல்லாம் கூடுறான் பாருங்க, இவன் போயிட்டு நாளைக்கு கஞ்சா அடிப்பானா கிடையாது, இவன் போயிட்டு நாளைக்கு ஊசி ஏத்துவானா கிடையாது. இந்த ஊசி ஏத்துற குரூப், இந்த கஞ்சா அடிக்கிற குரூப், இந்த கஞ்சா விற்கிற குரூப்ல அதெல்லாம் தனி ரகம், அதெல்லாம் இந்த கூட்டத்துல இருக்காது. சோ நீங்க இங்க என்னதான் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணாலும், இங்க என்னதான் உறுதிமொழியை ஏற்றாலும் அது அங்க இருக்கிறவங்களுக்கு செவி கேட்குமானா கேட்காது. சோ அதனால சொல்றேன். பட் எஸ், உறுதிமொழி ஏத்தாரு, அப்பயும் கண்ணாடி போட்டு தான் இருந்தாப்புல நினைக்கிறேன். ஆமா, கண்ணாடி போட்டு தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன், கண்ணாடியா அவுக்கல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் ஒரு 5 கிலோமீட்டரோ 6 கிலோமீட்டரோ ஓடினாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த 6 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டவே இல்லைங்க. ஏங்க நான் இதே ஏதோ இங்க உட்காந்து பேசினதுனால கண்ணாடியை போட்டுன்னு பேசினு இருக்கேன். வெளியில போனா கண்ணாடி கழட்டு தான் போகணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேர்க்கும், வேர்த்தா இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஓடியும் பாருங்க, மனுஷனுக்கு வேர்க்கலங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா வேர்த்துட்டா கண்ணாடி அவுத்திருப்பாரு. ஏங்க வண்டியை விட்டு இறங்குனதுல இருந்து வண்டியை விட்டு ஏறுற வரைக்கும் கண்ணாடியை கழட்டவே இல்லை. அது என்ன மாயமோ என்ன மர்மமோ, பல பேர் வந்து பல விஷயங்களை சொல்லுகிறார்கள், அவர் ஏன் கண்ணாடியை கழட்ட மாட்டேங்கிறார் என்று. பட் அதுக்குள்ள நான் நோண்ட விரும்பவில்லை. ஆனா ஒரு விஷயத்துல அவரை பாராட்டுறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாலையை போடுறதுக்கே மனுஷன் மாலையில தான் போவாரு. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அந்த மாலைக்கு ஏன் மாலைன்ற பேர் வச்சாங்கன்றது நான் விஜய் சார் கிட்ட இருந்தா கத்துக்கினேன். ஓ, மாலைய மாலையில போடணும்யா. நம்ம ஆட்கள் தான் தப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையில போய் போட்டுக்கிறாங்க, விஜய் சார் தான் கரெக்டா மாலையில போடுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் கொடுத்தவரே விஜய் சார் தான். ஏன்னா எது பண்ணாலுமே ஆஃப்டர் 1 o'clock 2 o'clock தான் பண்ணுவாரே தவிர்த்து அதுக்கு முன்னாடி டைம் அவர் யாருக்கும் அலோகேட் பண்ணதே கிடையாது. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே வந்துடுறாப்புல. இல்ல சட்டசபைக்கு காலைல வந்துடுறாரு. இது பாருங்க, இந்த மேரத்தான், அதுவும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, பட் இருந்தாலும் காலையிலே வந்து எதனா ஒண்ணு செய்யணும்ன்ற ஆர்வத்துல வராரு பாருங்க. ஏங்க இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நான் கருதுறேங்க. ஏங்க அவர் நல்லது செய்யறாரு, அவர் போதையை ஒழிக்கிறாரு, அவர் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறாரு, அதெல்லாம் பண்ணலனா கூட எங்க ஆளு காலையில ஏஞ்சி வராரு பாருங்க, அதே பெரிய விஷயம். ஸோ வந்து மேரத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இட்ன்றது நம்மளுக்கு தெரியல. இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ட்ரோல் மெட்டீரியலா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாசிட்டிவா போடுவாங்க. பட் எனிதிங், ஏதாவது ஒரு மூலியமா ஒரு நல்லது வந்தா நமக்கு சந்தோஷம் தான். நேத்து பஸ் ரீல்ஸே வந்து எல்லாருமே எடுத்து போட்டாங்க, இது கண்டிப்பா எதுனா காப்பியா இருக்கணுமே அப்படின்னு எடுத்து போட்டாங்க. சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண், அவர் தான் எப்பவுமே பவன் கல்யாணை பார்த்து தானே காப்பி அடிப்பார் நம்ம விஜய் சார். நம்ம பவன் கல்யாண் வந்து பஸ்ல ரைடு போறதும் அந்த வீடியோஸ் ஒரு சைடு மிக்சிங், என்ன பண்ணாலும் காப்பி தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு விஜய் சார் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி விட்டு இருக்காரு. இதுல நடுவில் ஒரு பரபரப்பான விஷயம் ஒண்ணு போச்சுங்க, அதை பத்தி நம்ம பேசியே ஆகணும், பேசாம இருக்கக்கூடாது, தப்பு. உங்களுக்கே நல்லா தெரியும், 21ஆம் தேதி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரத்தான் போட்டி, ஒரு மினி மேரத்தான் போட்டி, ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போதைக்காகவும் அப்புறமா இந்த பாலியல் வன்கொடுமை இதுக்கு எதிராகவும் மதுக்கு எதிராகவும் இப்படின்னு பல நல்ல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஒரு விழிப்புணர்வு மேரத்தான் நடத்தியிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ண அமைச்சர், அவர் தாவேகா அமைச்சர்னு சொல்லலாம், காங்கிரஸ் அமைச்சர்னு சொல்லலாம், பிகாஸ் தாவேகா கவர்மெண்ட்ல தான் இருக்காங்க. விஸ்வநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அங்க இருந்த குழந்தைகள், அதாவது ஓடி டயர்டான குழந்தைகள் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க, அவங்க காலை நீட்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா காலை பிரஸ் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலை பிரஸ் பண்ற வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சுத்தலங்க, அதை தப்புன்னு இந்தியா வரைக்கும் போயிடுச்சு. அதாவது நார்த் இந்தியால இருக்கிற சேனல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து பெரிய விவாத பொருளா ஆக்கிட்டு இருக்காங்க. Tamil Honorable Higher Education Minister Vishwanathan. In the first video, he can be seen shaking a leg to a raunchy song full of double meaning lyrics. In the second video, he can be seen indecently touching young girls, barely 8 to 9-year-old girls.
You can see him clearly in these videos circulating on social media. Clearly, the Education Minister of Tamil Nadu needs a lesson on good touch and bad touch. As a minister, you should know good touch, bad touch. அதுவும் பெண் பிள்ளைகளை, இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும், ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும், பட் எஸ்பெஷலி பெண் பிள்ளைகளை எங்கெங்க தொடணும் அப்படின்ற ஒரு குட் டச் பேட் டச் இப்பெல்லாம் ஸ்கூல்லயே சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க. அது குழந்தைங்களுக்கும் தெரியுது. ஏங்க இவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா இப்போ போக்சோ கேசஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு அட்வொகேட் சரண்யான்னு அவங்க பேர் நினைக்கிறேன், அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜி கிட்ட போயிருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணல போல. அப்புறமா டிஜிபி கிட்டே பாத்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் கொடுக்குறாங்க, மேஜரா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நீங்க நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ஏங்க ஒரு பெரிய மனுஷன் ஒரு குழந்தைங்க ஓடிட்டு கஷ்டப்பட்டு வராங்க, அவங்க குழந்தைங்களோட காலை அமைக்கி விட்டது தப்பா அப்படின்றது வெளியில இருந்து இருக்கிற நமக்கு தோணும். ஏங்க அவர் அந்த காலை அமைக்கி விடும் போது அந்த குழந்தைகள் முகத்தை நம்ம பார்க்கணும். அவங்க முகம் சுளிக்கிறார்களா இல்லையா, அவங்க லைக் பண்றாங்களா இல்லையா. லைக் பண்றாங்க இந்த சென்ஸ், ஏங்க சில பேருக்கு அது தப்பா தோணாது, அப்பா வயசுல இருக்கிறவங்களும் கால் அமுத்துறாங்கன்னு நினைச்சாங்க. சில பேருக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இவரு கால் அமுக்குறது அந்த குழந்தைங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது நம்மளுக்கு தெரியுது. பக்கத்துல இருந்த ஒரு குழந்தை பொசுன்னு காலை வேற நீட்டி வச்சிருந்த காலை மடக்கிச்சு, ஏன்னா இவர் அமுத்தி விட்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ தே டூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள்ன்ற நான். அது ஆக்சுவலா தப்பானா தப்பு தான். ஆஸ் அ மினிஸ்டர் அவருக்கு அது தெரிஞ்சு இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, பட் அதை நடவடிக்கை எடுப்பாங்களா, போக்சோ கேசஸ் ஃபைல் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நெக்ஸ்ட். பட் இந்த மாதிரி செயல்களை ஒரு சாதா ஒரு லேமேன் பண்ணாலே தப்புன்ற நான். நீங்க பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அவர் அதுக்கப்புறமா அதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காரு. ஏங்க நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்துதான் இப்படி பண்ணேன், அதை இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான் பண்ணேன், அவங்க ஓடிட்டு டயர்டா வந்திருப்பாங்க, அதனால நான் கால் அமைக்கி விட்டேங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன். ஏங்க இதுல மிகப்பெரிய பிரச்சனையே என்னங்க தெரியுமா? ஏங்க ஃபர்ஸ்ட்லாம் இத ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சு இந்த கற்பழிப்பு, இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் எந்த வயசுல நடக்கும்னு பாத்தீங்கன்னா above 18 தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏங்க இப்ப பாலியல் வன்கொடுமைன்றது ஏங்க 3 வயசு குழந்தை எடுத்துன்னு போய் சாவடிக்கிறானுங்க வன்கொடுமை பண்ணிட்டு. ஏங்க 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை. ஏங்க இன்னுமே பாருங்க 12 வயசு 15 எல்லாம் நம்ம குழந்தைன்னு தான் சொல்றோம். ஏங்க இந்த மாதிரி போயிட்டு ஒரு 3 வயசெல்லாம் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணும் போது ஏங்க இப்ப நம்ம கண்ணு யாருமே நல்லவனா பார்க்காத அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அப்போ நீங்க எஸ் நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா எல்லாருமே பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், எல்லாருமே பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம். சோ நம்மளுக்கு ஒரு பெண் பிள்ளைகளை பார்த்தோம்னா நம்ம அவங்கள ஒரு நம்மளோட குழந்தைய நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணுவோம்னு கூட வச்சுக்கோங்க. பட் இதே மாதிரிதான் எல்லார் கண்ணும் இருக்கானா? கிடையாது. ஏங்க முட்டாய் வாங்கி கொடுக்குறவான்னு தூக்கின்னு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணி தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க ஏங்க சரி நீங்க மத்தவங்க குழந்தைய டச் பண்றீங்க, இதே நம்ம குழந்தைய மத்தவன் டச் பண்ணிட்டு இந்த டைலாக சொன்னா நம்ம ஏத்துப்போமா? நீங்க சொல்லுங்க. சோ அந்த குழந்தைங்களும் முகம் சொல்லிக்கிறாங்க, இவர் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எஸ் ஆல் தட். ஏங்க இப்ப நான் கூட அவர் வேணும்ட்டே பண்ணாருன்னா சொல்லுங்க, பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் இந்த சென்ஸ் ஒரு கொஞ்சம் எல்டர்லி பர்சன். அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம குழந்தைங்களாம் நினைச்சு சும்மா தொட்டுருக்கலாம். பிளஸ் அவர் ஒரு என்ஜாய்மெண்ட் மோட்லயும் இருக்கிறாருன்னு சொல்லலாம். என்ஜாய்மெண்ட் மோட் இந்த சென்ஸ், ஏங்க நம்மளாம் மினிஸ்டர் ஆகுமா? வாழ்க்கையிலே நினைச்சிருக்க மாட்டாரு மினிஸ்டர் ஆகும்ட்டு. ஏன் வாழ்க்கையிலே இப்போ இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆகுமான்னு நினைச்சாரோ இல்லையோ எனக்கு தெரியல. ஏன்னா மினிஸ்டரே ஆயிட்டாரு அவரு. சோ ஒரு புதுவித சந்தோஷம் அவருக்குள்ள இருந்திருக்கும். நான் மினிஸ்டர், அந்த சந்தோஷத்தை நம்ம டான்ஸ் ஆடியே பார்த்தோம்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறந்த நாள்ல. ஏங்க நம்ம அண்ணா ஆடினாரு பாருங்க டான்ஸ், நவோ பாட்டியா அது. ஏ வாடி 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 கைப்படாத சீடி, ஏ வாடி 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 கைப்படாத சீடி, 1000 வாட்ஸ் பல்பு போல கண்ணு கூசு தேடி. அப்புறமா நான் கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி. யாரு இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா சாதா எம்எல்ஏவோ சாதா சோசியல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது. இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஏங்க கல்லூரி அமைச்சர், ஹையர் எஜுகேஷனோட அமைச்சர் என்ன பாட்டுக்காடுறாருன்றத பார்ப்பாங்களா இல்லையா? ஏங்க இதுவே நீங்க போயிட்டு ஏதோ ஒரு அர்த்தமுள்ள பழைய காலத்து எம்ஜிஆர் பாட்டுலாம் எடுத்துக்கோங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அப்படியா இருக்குது இந்த வாடி வாடி சீடி கைப்படாத கோடியில? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எதுனா ஒரு நல்ல வார்த்தை இருக்கா அதுல? இல்ல படிச்சு முன்னேறணும்ன்ற ஒரு வார்த்தை இருக்கா? இல்லங்க சரி விஜய் பாட்டு தான் நீங்க ஆடணும்னு அடம் பிடிச்சா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா
உன்னால் முடியும் தோழா, ஏதோ ஒரு 2-3 நல்ல பாட்டு இருக்கு அவருதுல. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வாடி வாடி கைப்படாத சீடின்னு ஆடுனா தப்பா பேசுவாங்களா இல்லையா? ஏன் அதை விட்டுட்டு ஆட வேண்டியது தானே. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேஸ் அடிக்க ஆனா நல்லா இருக்குமா? ஏதோ எல்லா புகழும் இறைவனுக்கு அந்த பாட்டுக்கு ஆடினா நாங்க ஏத்துப்போம். சோ இவர் இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்கிறார். ஏங்க, ஒரு விஜய் கட்சியில இருக்கிற அமைச்சர் கூட இப்படி போய் டான்ஸ் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. சமீபத்துல நான் பார்த்தது கீர்த்தனா மேடம் ஒண்டி ஒரு டான்ஸ் ஆடி நான் பார்த்தேன். மத்தவங்க டான்ஸ் ஆடி நான் பார்க்கல. மேபி அங்க இங்க சுத்தின்னு இருக்கோம். அவங்க ஆடுறத கூட நான் ஏத்திப்பேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஃபேன்ஸா இருந்து வந்தவங்க, ஒரு ரசிகரா இருந்து வந்தவங்க. இவருக்கு என்னங்க ஆச்சு கேட்டா சொல்றாரு, ஏங்க முதலமைச்சர் பிறந்த நாள் என்னையும் கூட டான்ஸ் ஆடுங்கனாங்க, அதனால நான் ஆடிட்டேன். ஏங்க பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு இந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா, ஏங்க டான்ஸ் ஆடலாம், தப்பே கிடையாது. எஸ், ஒரு யோகா மியூசிக் போட்டுட்டு இப்படி ஆடுங்க, இல்ல எதனா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, இல்ல சும்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. நீங்க ஆடுற பாட்டோட வரிகள்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏங்க நார்த் இந்தியா மீடியா வரைக்கும் கழுவி ஊத்தின்னு இருக்காங்க. இதை எடுத்து தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுன்னு இருக்கான். இப்போ நம்ம விஸ்வநாதன் மினிஸ்டர் போட்டு அங்கேயே டிபேட் நடக்குது. இவர் என்ன பாட்டுக்கு ஆடினாரு தெரியுமா, இந்த மாதிரி லைன்ஸ் உடைய பாட்டுக்கு ஆடினாருன்னு எடுத்து போடுறாங்க. பிளஸ் இந்த போக்சோ இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, இப்படி பண்ணாரு. இதை பண்ணிட்டு இவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு தெரியுமா, இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. சோ மினிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களே, கொஞ்சம் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. எஸ், உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் என்ஜாய்மெண்ட் வந்துருச்சுன்றது எங்களுக்கு புரியுது. நான் மினிஸ்டர் ஆயிட்டேன்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறீங்க, புரியுது. பட் அதை அடக்கி ஆள தெரிய வேண்டும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது தப்பாயிடும், உங்க பேருக்கும் தப்பு. அப்புறமா நாளைக்கு எங்கன்னா 7:30 தான் போய் முடியும். ஸோ கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அந்த கேஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, இவரு மேல எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்ற ஒரு % நம்பிக்கையாச்சு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவாய்ட் பண்ணும். எந்த மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்க்கணும். இன்னொன்று நடுவுல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏங்க கெட்டதே சொல்லணும் வந்தா தப்பு இல்லைங்க, ஒரு நல்லதையாச்சும் சொல்லணும். ஏங்க நான் இப்பயும் சொல்றேன், நல்லது நடந்தால் நல்லது நடந்துச்சுன்னு சொல்றேன் நானு. சோ தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான அரசாணையை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 753 crores per year வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது ஒரு 450 கிலோ தங்கத்தை நம்ம வந்து ஒரு கொள்முதலா வச்சுக்கணும், ஒரு ஆவரேஜா வச்சுக்கணும் per year. 450 கிலோகிராம் அப்படிதான் நினைக்கிறேன், 450 kgs ஆஃப் கோல்டு. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் உங்களுக்கே நல்லா தெரியும். பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆஸ் அ தாய்மாமன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கிராம் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா தர போறாரு. அதுல வந்து சில பிளஸஸ் இருக்கு, சில மைனஸ் இருக்கு. ஆப்வியஸா நம்ம இதே வந்து நான் கேட்கணும்னா என்ன தெரியுமா கேட்போம், அதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறக்கிற இவரு கேட்டார்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போறவங்களுக்கு வண்டி தான் நீங்க 1000 ரூபாய் தரீங்க, தமிழ் புதல்வன் தரீங்க, புதுமை பெண் தரீங்க, இவரு கேட்டார்ல. அதே மாதிரி நம்ம கேட்கணும்னா இந்த திட்டத்துல என்ன நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒண்டி தரீங்க, ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் தரலாமே அப்படின்னு தான் நார்மலா நம்ம கேட்கணும். பட் அந்த மாதிரி கேட்கிற கேரக்டர் நாங்க கிடையாது. ஏன்னா எதுவோ ஒண்ணு செய்றீங்களே அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் நாங்க நினைக்கிற கேரக்டர். இதுவே நீங்க இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்பீங்க, இப்படியே தான் கேட்டிருப்பீங்க. சோ ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுதுன்னா நான் இப்பயும் சொல்லுவேன், இல்லாதவர்களுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணோம். அதே தான் திமுகவும் செஞ்சிச்சு. ஆனா திமுக நொட்டம் சொல்லிருந்தாரு விஜய். ஆனா இப்ப இவரு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா விவசாய பயிர்கடன் தள்ளுபடி பண்றனாரு, எல்லாருக்கும் பண்றனாரு, பண்ணல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 கிராம் கோல்டு தரன்றாரு. சரி ஓகே, எல்லாருக்கும் தர முடியல, அது தரத்துக்கான பாசிபிலிட்டியும் கிடையாதுங்கன்றது என்னுடைய கருத்து. சோ அதுல நான் தப்போ சொல்ல. சோ 1 கிராம் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையும் அந்த சுகாதார மையங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைகளுக்கு இது பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க 1 கிராம் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க விலைப்படி ஒரு 17,000 ரூபாய் சூஸ் பண்றாங்க. அது எப்படி நிர்ணயிக்கிறாங்க, ஏன்னா கோல்டு இப்படி அப்படின்னு போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சரசரன் கம்மி வேற ஆயின்னு வருது. ஒரு காலத்துல ஏறினே போச்சு, இப்போ கோல்டு கம்மி ஆயினே வருது. இவங்க எப்படி 17,000 போடுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதுலயும் ஊழல் இருக்குமோ? சோ அதை வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையா நீங்க காட்டணும். 1 கிராம் கோல்டு எவ்வளவுன்னு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்றதும் வெளிப்படையா காட்டணும். பிகாஸ் எங்க முதலமைச்சருக்கு ஊழல் வந்து அறவே பிடிக்காது.
யாருன்னா ஊழல் செஞ்சீங்கன்னா அவர் தண்டிச்சிருவாரு. ஸோ அந்த 17,000க்கு இன்னும் கிளியர் விசிபிள் எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்கல. இப்போ அவங்க என்னென்ன கிரைட்டீரியா செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஆக்சுவலா. ஏன்னா ஏங்க ஒரு கிராம்ன்றது நீங்க 10,000 ரூபாய் கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் 13,000 ரூபான்னு கூட வச்சுக்கினா கூட ஏங்க இட் வில் பி அ சார்ட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல்ல. ஒரு புவர் பீப்புளுக்கோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் அவங்களால வந்து செக்கிங்கே பண்ண முடியும். ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல் தான். அதை நான் தப்பே சொல்லல. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ஹாஸ்பிட்டல் பிளஸ் சுகாதார மையங்கள்ல, அதாவது அரசாங்க ஹாஸ்பிட்டல்னா நீங்க சிசரியன் பண்ணதுக்குலாம் கொஞ்சம் மேல் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் சரி, அப்புறமா அந்த ஆரம்ப சுகாதார ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பாருங்க, நார்மல் டெலிவரி, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தருவதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயினா அவங்க சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதாவது அவங்க தமிழகத்தில் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதை எப்படி கிரைட்டீரியா ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு போக போதா தெரியும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல இருந்து வந்து இங்கேயே ரேஷன் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க, இங்கேயே ஓட்டர் ஐடி வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்துமா, இல்ல ஒரு 3-4 ஜென்ரேஷனா தமிழர்களா இருந்தவங்களுக்கு தான் இந்த திட்டம் பொருந்துமா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரேஷனா இருந்தவங்களுக்கு பொருந்துமா, இதெல்லாம் எப்படி கிரைட்டீரியா டிஃபர் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த பாலிசிஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் ஆக்கி வச்சுடணும். இல்லைன்னா இது பெரிய கன்ஃபியூஷன்ல போய் முடியும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிட்டிசன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லா குழந்தைங்களும் எலிஜிபிள். எங்கடா நான் கூட யோசிச்சேன் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இவர் சொல்லிடுவாப்லையான்னு நான் யோசிச்சேன். பட் ஓகே, எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் 2 குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேஷன் கார்டு வேணும், இந்த ஓட்டர் ஐடிஸ் வேணும், அப்புறமா வந்து போஸ்டல் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் இருந்தா அது வேணும், அப்படி இப்படின்னு சில ப்ரூஃப்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சா உங்களுக்கு வந்து இந்த 1 கிராம் கோல்டு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்மி நம்பர்னு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்புறமா வந்து அது RCH ஐடியா மாறும். இதெல்லாம் இருந்தால்தான் உங்களுக்கு இந்த 1 கிராம் கோல்டு கிடைக்கும். பட் அதுல சிலதை இவங்க கன்சிடரும் பண்ணணும். ஏங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஏங்க சில பேர் பல டெலிவரிஸ் ட்ரை பண்ணி அபார்ட் ஆனவங்களா இருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணினே இருக்கோம், பட் எங்களுக்கு குழந்தை தங்க மாட்டுது, அதனால நாங்க ஒரு வாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டாச்சு. அவங்க கிட்ட காசு இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு மேபி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு தோணி இருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க, சரி நம்ம எதையாச்சும் வித்தாச்சு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாச்சும் நல்ல விதமா குழந்தைய பெத்துக்கலாம் இந்த வாட்டி அப்படின்ட்டு போவாங்க. இப்ப அவங்களாம் எலிஜிபிள் இல்லைன்ற போது அது வந்து கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும். ஏங்க உங்களுக்கே தெரியும், சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த செக்கிங் ஒண்டி பண்ணுவாங்க 8 மாசம் 9 மாசம். ஆனா டெலிவரி எங்க பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயே செக்கிங்லாம் பண்ணிருப்பாங்க 8-9 மாசம். ஆனா டெலிவரி எங்க பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, நடக்கும். இதையும் அரசாங்கம் எப்படி கையாள போகிறது, என்ன யாருக்கு தர போறீங்க அப்படின்றதெல்லாம் கிளியரா விசிபிள் பண்றாங்க. ஏன்னா நாளைக்கு பொதுமக்கள் மத்தியில இது எனக்கு கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போன அரசாங்கமும் சரி முந்தான அரசாங்கமும் சரி இந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு திட்டங்கள் மூலியமா காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதுலயே சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்கலன்னு. சோ அதை கொஞ்சம் கிளியரா பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வர மாதிரி, எல்லாருக்கும் இந்த சென்ஸ் நீங்க பணக்காரங்களுக்கும் தரணும்னு அவசியம் கிடையாது. அதை ஒரு கரெக்டா யோசிச்சு, உங்க கிட்ட தான் IAS GS இருக்கு, எல்லாரையும் யோசிச்சு ஒரு நல்ல முறையில எல்லாருக்கும் போய் சேர்ந்தா கரெக்ட் தான். சோ இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து ஓட்டப்பந்தயத்தை முடிச்சிருக்காரு. நாளைக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. எல்லா அமைச்சர்களுக்கும் MLAக்களுக்கும் ஒரே ஒரு கருத்து தான், பெண் பிள்ளைகளிடம் பேசும் பொழுதுமோ கையாளும் போதோ கொஞ்சம் கவனமா இருங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல என்ன நடக்குது ஏது நடக்குது, ஏன் நல்லவன் ஏன் கெட்டவனும் ஒண்ணுமே தெரியல. சோ எல்லா பார்வைகளும் இப்பொழுது பார்க்கின்ற பார்வை கெட்ட பார்வையா தான் இருக்கும். அதனால எல்லாரும் ஒழுங்கா செயல்படுங்க. விஸ்வநாதன் சந்தோஷத்தை கொஞ்சம் அடிக்கோ, அப்புறமா மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு போறாங்க.